போலீஸ். ஐயோ, என்ன மன்னிச்சுக்குங்க. எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சு. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ் போலீஸ். கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா அப்படித்தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். எப்போ? நேத்து. குழந்தைங்க இங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இனி ஸ்கூலுக்கு போயாச்சா? உழப்புற. இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி. அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். பிடிச்சுக்கிட்டோம். இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா. இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன், வாங்க. அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி? டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும். அதே பொண்ணு எனக்கு காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாமல் சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிற. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி பணத்தை வசூல் பண்ணுவோம். இதையே கதவை சாத்தி கேட்டான். ரொம்ப போச்சு. நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே.